ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசால் கடலைங்க. கடையில நம்ம மசால் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது நான் 1 கப்பு கடலை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சொல்லிடுறேன். 2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் தேவைப்படுங்க, ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இதெல்லாம் நம்ம போட்டு இப்ப செய்ய போறோம். வாங்க காமிக்கிறேன். இந்த கடலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடலையில ஏதாவது கெட்டு போன கடலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்டே பிக் பண்ணிடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் கசப்பா இருக்கும். நாம எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னொன்னா இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுங்க, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய் பொடி. எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட இஞ்சி பூண்டு விழுதுல கொஞ்சம் ஈரப்பசம் இருந்ததுனால அது அப்படியே நல்லா ஒட்டிடுச்சுங்க. நான் இதுல தண்ணி தெளிக்க போறதில்லை. இப்ப நம்ம மிக்ஸ் பண்றது உப்பு நல்லா எல்லா பக்கமும் கடலையில பிடிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம எல்லாம் கலந்தாச்சு. இப்ப நான் 2 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளோர், அதாவது கடலை மாவு போட போறேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். இப்ப நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டா தாங்க தெளிக்கணும். இப்ப பாருங்க, ஒரு கோட்டிங் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இத நம்ம எண்ணெயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுக்கலாம். கொஞ்சமா நம்ம கடலைய உதிர்த்து போடலாம். போதும். வறுத்ததுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா கலர் ஒன்றும் ஆட் பண்ணல, அதனால கலர் இப்படிதாங்க வரும். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எண்ணெய் சவுண்ட் எல்லாம் ஆறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம கர மொறு மசால் கடலை ரெடி. வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியா வருங்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, அதனால இந்த கலர்ல இருக்கு. நமக்கு போதும், நமக்கு ஹெல்தியா சாப்பிட்டாலே பரவாயில்ல. அப்போ இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.